வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோதிர் லதா கிரிஜா அவர்கள் எழுதிய காதலோ காதல் அத்தியாயம் 2. அலுவலகத்துக்குள் அடியெடுத்து வைத்த வைதேகிக்கு வியர்க்க தொடங்கியது. நெஞ்சு படபடவென்றது. முந்தைய நாளை போலவே கால்கள் பின்னி கொண்டு போயின. வாட்ச்மேன் சங்கரை கூட காணோம். சந்ததையற்று விளங்கிய அந்த பெரிய கட்டடத்துக்குள் நுழைந்த போது தான் வந்திருக்க வேண்டாமோ என்று ஒரு கணம் போல் அவளுக்கு தோன்றியது. அலுவலகத்துக்கு அன்றைக்கு பார்த்து யாராவது சீக்கிரமாக வந்தால் தன்னையும் ராபர்ட்டையும் பார்த்து என்ன நினைப்பார்கள் என்கிற கூச்சம் தோன்றியது. இனி யோசித்து பயன் இல்லை என்பதால் கால்களை எட்டி போட்டு தன் பிரிவுக்குள் நுழைந்தாள். ராபர்ட் ஏற்கனவே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். பிரிவுக்குள் நுழைந்த போது அவனது முகத்து உணர்ச்சிகளை அவனை அறியாது படிக்கும் எண்ணத்துடன் அவள் நன்றாக அவனை பார்த்தாள். ஆனால் அவனோ நுழைவாயிலை எதிர்பார்ப்புடன் கண்ணிமைக்காமது பார்த்து கொண்டிருந்ததால் அவளால் அவனை ரொம்பவும் ஆழ்ந்து நோக்கி கணிக்க இயலாத போயிற்று. தன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறிய ராபர்ட்டின் மீது ஓர் அவநம்பிக்கையோ ஒரு பயமோ தனக்கு தோன்றவே இல்லை என்பதை இப்போதுதான் வைதேகி முதன்முறையாக நினைத்து பார்த்து வியப்படைந்தாள். காரணம், ராபர்ட் மிகவும் நல்லவன் என்பதுதான் என்று தனக்குள் பதிலையும் சொல்லி கொண்டாள். குட் மார்னிங் வைதேகி. குட் மார்னிங் ராபர்ட். வைதேகி தன் இறக்கியில் உட்கார்ந்து கொண்டாள். காலையில் ஏதாவது சாப்பிட்டீங்களா வைதேகி? ஓ, நீங்கள் உங்களோடு பேசி முடிச்சுட்டு கேன்டீனில் ஏதாச்சும் சாப்பிடுவேன். அது சரி, எதுக்கு வர சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிடுங்க, எனக்கு எதுவும் தெரியலை. நிஜமாகவா என்று ராபர்ட் சிரித்தான். வைதேகி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகத்தில் சிறிது வெட்கமும் தயக்கமும் வெளிப்படையாய் தெரிந்தன. நிஜமாத்தான், ஆனால் அது முழு நிஜம்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் ஓரளவுக்கு நிஜம். ஏன்னா தப்பான பேச்சு எதையும் பேசுறதுக்கு நீங்கள் என்னை வர சொல்லி இருக்க மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ராபர்ட்டின் கண்களில் சட்டென ஒரு கலக்கம் விளைந்தது. தப்பான பேச்சுன்னு எதை சொல்கிறீங்க வைதேகி? உங்களுக்கு புரியலைன்னு தானே நான் விளக்கணும் ராபர்ட். இல்லை வைதேகி, இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் வேண்டாம். பட்டுன்னு வழக்கம் போல பேசுங்க. பேச கூப்பிட்டது நீங்கள் தான் ராபர்ட். நீங்கள் தான் பட்டுன்னு பேசணும். பட்டுன்னு பேசிவிடலாம். கொஞ்சம் பயமாக இருக்குது வைதேகி, தயக்கமாகவும் இருக்குது. அப்போ என்னோட நம்பிக்கை தப்புன்னு தெரியுது. என்ன சொல்கிறீங்க வைதேகி? தப்பாக பேச்சு எதுவும் பேசுறதுக்கு வர சொல்லி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஏற்பட்ட நம்பிக்கை. வாயை திறந்து எதுவும் பேச இயலாத அளவுக்கு ராபர்ட்டை ஓர் அதிர்ச்சி தாக்கியது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்ணுறது தப்பா வைதேகி? சொல்லுங்க. அவன் மீது அதுக்காரும் தான் பதித்திருந்த பார்வையை துளியும் அகற்றாமலே வைதேகி பேசினாள். தப்பே இல்லை, ஆனால் எதிராளிக்கு அந்த உணர்ச்சி இல்லாதப்ப அது தப்பாயிடுது. அப்போ கூட அது தப்புன்னு சொல்லிட முடியாது வைதேகி. சரி, அந்த பொண்ணுக்கு வேண்டாத ஒன்றுன்னு சொல்லலாமா? உங்களுக்கு நான் வேண்டாமா வைதேகி? வேணும், ஒரு நண்பனாக மட்டும்தான். ராபர்ட்டின் கண்களில் லேசாய் நீர் வரியிட்டாற் போல தெரிந்தது. உண்மையா தனது பிரமையா என்பதை கண்டுபிடிக்க இவளை அனுமதிக்காத முறையில் ராபர்ட் தலையை குனிந்து கொண்டு விட்டான். அந்த கணத்தில் இருவரிடையும் விளைந்த மௌனம் இருவராலும் தாங்க முடியாத ஒன்றாக இருந்தது. அவனது துயரம் அவளை தாக்கியது. ஏதாவது பேசி அவனை தேற்ற வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. இந்த மாதிரி ஒரு அசட்டு எண்ணம் எப்போ எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது ராபர்ட்? என்னாலே ஜீர்ணிக்கவே முடியலை. இப்படி ஒரு எண்ணம் உண்டாகும்படியா என் மனசறிஞ்சு நான் உங்களை என்கரேஜ் பண்ணினதா எனக்கு தெரியலை. அப்படி ஏதாவது தவறி போயிருந்தால் என்னை மன்னிச்சுடுங்க ராபர்ட். குனிந்திருந்தவன் இப்போது முகத்தை உயர்த்தி அவளை பார்த்தான். அப்படியெல்லாம் இல்லை வைதேகி, உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை. அதனால்தான் இப்போ கூட பளிச்சுன்னு பேசுகிறீங்க. நான் அப்படி இல்லை. ஆரம்பத்திலேருந்து என் மனசில் உங்கள் மேலே வேறு மாதிரியான எண்ணம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. வைதேகிக்கு சற்றென்று ஓர் அருவறுப்பு விளைந்தது. ராபர்ட் தன் பார்வையாலோ செய்கையாலோ தப்பு தவறி கூட அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குமோ என்பதாக தனக்கு சந்தேகம் விளையும் வகையில் நடந்து கொண்டதே இல்லை என்கிற நினைப்பால் விளைந்த வியப்பு அந்த அருவறுப்பை மிஞ்சியதால் அவளால் அவனை வெறுக்க முடியவில்லை. நான் நிஜமாகவே உங்களை அட்மையர் பண்ணுறேன் ராபர்ட். நீங்கள் ரொம்ப
ஆனால் முதல்லயே அந்த எண்ணத்தை வாய்விட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஜாக்கிரதையாக இருந்திருப்பேன். அப்படின்னா இது புரியலையா? உங்களை தவிர்த்திருப்பேன். ஒருவேளை அது மாதிரி நடந்திருந்தால் உங்கள் எண்ணங்களை நீங்கள் வளர்த்திருக்க மாட்டீங்க. இப்போ மனசு கொஞ்சம் லேசாக இருக்கும். ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்கள் மனசிலே மாற்றம் விளைஞ்சிருக்கும். ராபர்ட் கசப்பாய் சிரித்தான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியலை வைதேகி, அதான் இப்படி பேசுகிறீங்க. எவ்வளோ சுலபமாக சொல்கிறீங்க. என் மனசில் மாற்றம் விளைஞ்சிருக்கும்னு. அது என்ன, துணியாக மாற்றுறதுக்கு இல்லை தோசையாக திருப்பி போடுறதுக்கு? மனசு வைதேகி, மனசு. வைதேகியின் மனம் உண்மையில் கஷ்டப்பட்டது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ராபர்ட்? உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுங்க வைதேகி. கொடுத்திருக்கிறேனே ராபர்ட், ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான். என்னாலே உங்களை தவிர எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க முடியாது வைதேகி. தயவுசெய்து என் மனசை புரிஞ்சுக்கிங்க. வைதேகி சிரித்தாள். என்ன பேசுகிறீங்க ராபர்ட்? இப்போ தானே சொன்னீங்க மனசுங்கிறது துணி இல்லை, தோசை இல்லை மாற்றி போடுறதுக்கு அப்படின்னு. என் மனசு மட்டும் துணியா? அதை மட்டும் டக்குன்னு மாற்றிட முடியுமா? என் மனசு நீங்களும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற எண்ணம் எனக்கு உங்கள் மேலே ஒரு நாளும் வராது ராபர்ட். நானே ஒரு ஐயர் பையனாக இருந்திருந்தா என்னை லவ் பண்ணுறது உங்களுக்கு சுலபமாய் போயிருக்குமில்ல. அப்படியும் சொல்லிட முடியாது ராபர்ட். கூட பழகிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஜாதிங்கிற ஒரே காரணத்துக்காக லவ் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? இது என்ன கேள்வி கேட்குறீங்க ராபர்ட்? ஐயர் பையன்னு சொன்னீங்களே, அதையும் மாற்றி கேளுங்க. ஐயங்கார் பையன்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா என்னை ஒரு ஐயங்கார் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஐயர் பையனாக இருந்தால் கூட நிராகரிச்சுடுவாங்க. ஓ ஐசி, அப்போ என்னோடய ஜாதியும் மதமும் தான் இப்போ தடையா? அப்படி நான் சொல்லலையே ராபர்ட். நீங்கள் ஐயங்கார் பையனாகவே இருந்தால் கூட உங்கள் மேலே எனக்கு லவ் வரும்னு எதை வச்சு சொல்கிறீங்க? லவ்வுங்கிறது ஸ்பான்டேனியஸாக வர உணர்ச்சி ராபர்ட். நீங்கள் லவ் பண்ணுறேங்கிறதுக்காக நான் உங்களை லவ் பண்ணிட முடியுமா? உணர்ச்சி வயப்பட்டிருந்ததால் வைதேகியின் குரல் சற்று உயர்ந்து விட்டது. மெதுவாய் பேசுங்க வைதேகி. ஐ எம் சாரி. பரவாயில்ல, நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு சொன்னால் போதும் வைதேகி. அவசரம் ஒன்றும் இல்லை. உங்களுக்காக எத்தனை யுகம் வேணுமானாலும் காத்துருப்பேன். இந்த டயலாக் எல்லாம் அவசியம் இல்லை ராபர்ட். என்னோட பதில் என்றைக்கும் ஒன்று தான். இன்றைக்கானாலும் சரி, இன்னும் எத்தனை யுகம் கழிச்சானாலும் சரி, என்னால் உங்களை அந்த மாதிரி உறவில் வச்சு பார்க்கவே முடியாது. இனிமேல் இதை பற்றி நீங்கள் என்கிட்ட மறந்தும் பேசாதீங்க. இப்படி ஒரு பேச்சு வார்த்தை நமக்குள்ளே நடந்ததுங்கிறதையே மறக்க பாருங்கள். நம்ம நட்பு தொடரும்னா அது செய்யுங்க. உங்களுக்கு ரொம்பவும் கல் மனசு வைதேகி. தன்னை லவ் பண்ணாத ஒரு பொண்ணை பார்த்து என்னை நீ லவ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுகிறவங்களுக்கு மனமுனே ஒன்று இல்லைன்னு நானும் சொல்லலாம் இல்லையா? ராபர்ட் வாயெடுத்து போனான். சற்று பொறுத்து வைதேகியை பேசினாள். உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் ராபர்ட். மேலே இந்த டாபிக் பற்றி பேசி அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க. இனிமேல் இதை பற்றி நீங்கள் மறுபடியும் பேசவே கூடாது. வெளியே காலோடைய யோசை கேட்டது. அவர்களின் பேச்சு அப்போதைக்கு நின்றது. என்ன ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போலிருக்குது 2 பேரும் என்று கேட்டுக்கொண்டே கௌசல்யா உள்ளே வந்தாள். கைப்பையை அலமாரியில் வைத்துவிட்டு தன் இருக்கையில் உட்கார்ந்தாள். ஆமாம் என்று சுருக்கமாய் பதிலளித்த வைதேகி ராபர்ட் அறியாத வண்ணம் அவளுக்கு கஞ்சாடை காட்டினாள். பின்னர் இருவரும் எழுந்து வெளியே போனார்கள். காப்பி சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் ராபர்ட் என்று வைதேகி சகஜமாய் சொல்லி கொண்டே அகன்றாள். 10 மணி அடிக்க இன்னும் 1/4 மணி நேரம் போல இருந்தது. பிரிவை விட்டு வெளியே வந்ததும், என்னடி வைதேகி, என்னத்துக்கு ஜாடை காட்டின, என்ன விஷயம் என்று கௌசல்யா அடக்கி கொள்ள மாட்டான் அவளுடன் கேட்டாள். என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற கௌசல்யா என்று கேட்ட வைதேகியை கௌசல்யா உன்னிப்பாய் கவனித்தாள். என்னடி இது, என்னமோ விடுகதையாட்டம் பேசுகிற, நீ தான் சொல்லேன், எனக்கு எதுவும் விளங்கலை என்ற கௌசல்யா அவளை அவளுடன் பார்த்தாள். ராபர்ட் என்னோட பர்சனல் மேட்ரு கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இன்னைக்கு காலையில் 9:30க்கு முன்னால் வர சொல்லி இருந்தார். அதான் வந்தேன் என்று சொல்லி நிறுத்திய வைதேகியை விழுங்கி விடுகிறவள் போல் கௌசல்யா பார்த்தாள். அதனடி அது பர்சனல் மேட்டர், இத்தனை நாளும் இல்லாத புது பர்சனல் மேட்ரு என்று கேட்ட கௌசல்யா பாதிக்கு மேல் புரிந்து கொண்டு விட்டவளுக்கு கூறிய பார்வையை அவள் மீது படர்த்தினாள். என்ன பேசுறதுக்கு வர சொல்லியிருப்பார்னு புரியறதோ இல்லையோ? நன்னா புரியறதடி.
ஆனால் நம்பத்தான் முடியலை. அது சரி, இன்னைக்கு வர சொல்லி என்னைக்கு சொன்னார்? நேற்று சாயந்தரம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்து சொன்னார். எனக்கு அப்போவே புரிஞ்சுடுத்து. இருந்தாலும் ஒரு நல்லவர் மனசை உடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்தேன். அப்படின்னா என்ற கௌசல்யா, ராபர்ட் நல்லவங்கிறதுக்காக நீ ஒத்துண்டுட்டியா என்பது போல் அவளை பார்த்தாள். நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் எஸ்ன்னு சொல்லிடலடி. 5 வருஷமாக கண்ணியமாய் பழகின்றிருக்கிற ஆசாமி ஆச்சைங்கிற மரியாதைக்காக வந்தேன். முடியாதுன்னுட்டேன். முதல்லிருந்தே சொல்லிடி என்னன்னு கேட்டார் உன்னை. வைதேகி முதலிலிருந்து எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் அவளிடம் தெரிவித்தாள். கேன்டீனில் காஃபி குடித்து கொண்டே இருவரும் பேசினார்கள். ரொம்பவும் அழுத்துக்கார மனுஷன் இந்த ராபர்ட். இது மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசில் இருக்கிறதுக்காக ஒரு கோடி கூட காமிக்கல பாரு. விஷயம் என்னன்னு புரிஞ்சு போயிட்டதாலே நான் வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இத்தனை நாள் கண்ணியமாக பழகிற மனுஷனை அப்படி உதாசீனப்படுத்த எனக்கு மனசு வரலடி கௌசல்யா. நான் செஞ்சது தப்பாடி. வந்திருக்க வேண்டாம்னு நினைக்கிறியா? இல்லடி வைதேகி, நீ செஞ்சது சரிதான். நேரில் பேசிடுறது எப்போவுமே நல்லது. லெட்டரில் கூட எல்லாத்தையும் விவாதிக்க முடியாது. விவாதித்தாலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசுகிற மாதிரி அது ஆகாது. ஆனால் ராபர்ட்டுக்கு அப்படி ஒரு எண்ணம் உன் மேலேங்கிற ஆச்சரியத்தை என்னாலே தாங்கவே முடியலடி வைதேகி. ஒரு பார்வை, ஒரு செய்கை இது வரைக்கும் வெளிப்பட்டிருக்கணுமே. மகா அழுத்தக்கார மனுஷண்டி. நானே இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். ஒரு வேளை அவரோட எண்ணம் புரியாத அளவுக்கு நான் தான் மக்குத்தனமாக இத்தனை நாளும் இருந்து வந்திருக்கேனோன்னு. இல்லடி வைதேகி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண் பிள்ளைகளால் காதலை மறைக்கவே முடியாது. என்னத்தான் அழுத்தக்கார ஆளாக இருந்தாலும் அவன் பார்வை காட்டி கொடுத்துடும். அதில் கூட இத்தனை நாளும் கவனமாக இருந்திருக்காருன்னு பெரிய கெட்டிக்காரர் தான். உன்னை மாதிரியே தான் நானும் நினச்சேன். ஒரு வேளை திடீர்னு என் மேலே ஒரு இது ஏற்பட்டுத்தோடு கூட தோணித்து. ஆனால் அவர் தான் ஆரம்பத்திலிருந்தே என் மேலே தனக்கு லவ்னு சொல்லிட்டாரே. அது சரிடி, உனக்கு ஒன்றும் ராபர்ட் மேலே இது இல்லையே. உன் மனசை நீ நன்னா புரிஞ்சுட்டுருக்க இல்லையோ? நெவர். அந்த நினைப்பே அருவருப்பாக இருக்குது. ஏண்டி கௌசல்யா, அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். அது நடந்துடுமாடி? எங்கள் அப்பாவுடைய ஆச்சாரம் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன? ஐயர் பையனுக்கே எங்கள் அப்பா கட்டையை எடுத்துட்டு வருவாரடி. கௌசல்யா அவளை கூர்மையாய் பார்த்தாள். அப்படின்னா இது நடக்காதுங்கிறதுக்காக ஒரு கட்டாயமான மன உறுதியை நீ உங்ககிட்ட ஏற்படுத்தி நின்றுருக்கேன்னு நான் நினைக்கலாமடி வைதேகி. இல்லவே இல்லடி கௌசல்யா. எங்கள் அப்பா இதுக்கு சம்மதிக்கிறவரா இருந்தால் கூட என்னால் ராபர்ட் மேலே அப்படி ஒரு எண்ணத்துக்கு மனசில் இடம் கொடுக்க முடியாதடி. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? எனக்கு ஒரே வருத்தம், ஒரு நல்ல மனுஷனுக்கு டிஸப்பாயின்மெண்ட் அளிக்கிறோமுங்கிறது தான். வேறு எதுவும் இல்லடி. இருவரும் எழுந்தார்கள். ஒருவேளை ராபர்ட் என் மனசை மாற்றுறதுக்கு உன்னோட உதவியே நாடக்கூடும். அது மாதிரி என்னை அவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. நான் என்ன சொல்ல, கேட்டு பார்க்கிறேன்னு சொல்லி வை. வேறு என்ன? இருவரும் பிரிவுக்குள் நுழைந்து தத்தம் நாட்காலிகளில் அமர்ந்து வேலையை தொடங்கினார்கள். கௌசல்யா ஓரத்து பார்வையால் ராபர்ட்டை அளந்தபோது அவன் முகம் வாடி இருந்ததை பார்த்தாள். ராபர்ட்டின் கண்ணியத்துக்காகவும் நட்பண்புகளுக்காகவும் அவனை மதிப்பவள் என்கிற முறையில் அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது. பாவம்டி ராபர்ட் என்று வைதேகியின் காதுகளுக்கு மட்டும் கேட்க அவள் முனிகினாள். வைதேகி பதில் சொல்லவில்லை. அன்று பிற்பகல் வரையில் மூவரும் ஏதும் பேசிக்கொள்ளவில்லை. அடிக்கடி ஏதாவது பேசி சிரிக்கும் வழக்கமுள்ள மூவரும் உம்மின்றிருந்ததை அங்கிருந்து எல்லோரும் கவனித்தார்கள். என்ன இன்னைக்கு 3 பேருமே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க என்று கண்ணப்பன் சிரித்து கொண்டே கேட்ட கேள்விக்கு கௌசல்யா தான் பதிலளித்தாள். குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்ணப்பன். அதான் இன்னைக்கு போட்டு முடிச்சுட்டா நாளைக்கு வழக்கம் போல அறுப்போம். அதானே என்ற கண்ணப்பன், வாடா ராபர்ட், கேன்டீன் வரை போயிட்டு வரலாம் என்று ராபர்ட்டை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். ராபர்ட் ரொம்ப ஷூரிட்டி,
உங்ககிட்ட நான் விஷயத்தை சொல்லியிருப்பேன்கிறதை ஊகிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், சரியா என்று அவர்கள் மறைந்ததும் வைதேகி கௌசல்யாவை பார்த்து கேட்டாள். ஆமாம், நானே நினச்சேன். நீ என்கிட்ட மனசு விட்டு பேசியிருந்த மாதிரி ராபர்ட்டும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஐயோ, அப்படின்னா இது ஆஃபீஸ் முழுக்க பரவுமேடி. அதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவர்கிட்ட சொல்லியாகணுமே. அதை பற்றி நீ ஏண்டி கவலைப்படுற வைதேகி? நீ மாட்டேன்னு சொல்லிட்ட இல்லை? அதனாலே தன்மானம் உள்ள எவனும் உன் லவ்வை அவ நிராகரிச்சிட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அலைய மாட்டான். அப்படியே சொன்னாலும் நீ என்கிட்ட சொன்னது மாதிரி அவர் தன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்ல போகிறார். அவரோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு அப்துல்லாவும் அவர் ஆட்டமாக அழுத்தக்கார மனுஷன்தான். காசிப்பிங் டைப் இல்லடி. அதனால் நீ கவலைப்படாமல் இரு. அன்று மாலை வரையில் மூவரும் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளாமலே கழிந்தது. அன்று மாலை வீட்டுக்கு போய் வெகு நேரம் வரையிலும் வைதேகி சொன்ன புதிய சமாச்சாரம் கௌசல்யாவை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அன்றைய அனுபவம் அவளுக்கும் புதுமையாகவும் பரபரப்பாகவும் இருந்தது. இப்படி ஒரு திருப்பத்தை அவளும் எதிர்பார்க்கவே இல்லை. ராபர்ட்டின் மீது அவளுக்கும் நல்ல எண்ணம் உண்டு. இப்படி ஒரு எண்ணத்தை தன் மனத்துள் வைதேகியுடன் பழகத் தொடங்கியதிலிருந்தே அவன் வைத்திருப்பான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. தனக்கே இவ்வளவு வியப்பும் பரபரப்பும் ஏற்படுகையில் வைதேகிக்கு எப்படி இருக்கும் என்பதை அவளால் நன்றாய் புரிந்து கொள்ள முடிந்தது. 7 மணிக்கு அவள் சமையல் அறையில் தன் அம்மாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்த போது அவள் தம்பி மணி அவளை தேடிக்கொண்டு யாரோ வந்திருப்பதாய் சொன்னான். ராபர்ட்டாய்த்தான் இருக்க வேண்டும் என யூகித்தபடி அவள் வெளியே வந்தாள். சிரித்த முகத்துடன் அவளை பார்த்து மாலை வணக்கம் சொன்னது ராபர்ட்டின் நெருங்கிய நண்பன் அப்துல்லா. வாங்க வாங்க, உட்காருங்க என்றபடி அவனை உள்ளே கூட்டி கொண்டு வந்து ஒரு நாட்காலியை நகர்த்தினாள். அவன் உட்கார்ந்ததும் அடுக்கலைக்கு போய் காஃபி சொல்லிவிட்டு வந்து தானும் அவனுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டாள். சம்பிரதாயமாக ஒரு சொற்களை பரிமாறிக்கொண்ட பின் அப்துல்லா விஷயத்துக்கு வந்தான். ராபர்ட் அனுப்பித்தாங்க வந்தேன். நம்ம வைதேகி உங்கள் கையில் எதனாச்சும் சொல்லிச்சா இன்னைக்கு என்றான். கௌசல்யாவுக்கு சட்டென்று போய் சொல்ல வரவில்லை. என்னமோ ராபர்ட் பற்றின விஷயம் நாளைக்கு விவரமாக சொல்கிறேன்னுச்சு. ஏன், என்ன சமாச்சாரம் என்றாள். அப்துல்லா சுருக்கமாய் செய்தியை சொன்னான். சொல்லிவிட்டு வைதேகியின் மனத்தை மாற்ற உதவ சொல்லி தன்னை ராபர்ட் அவளிடம் அனுப்பி வைத்ததுதாய் கூறினான். காலையில் வைதேகி சொன்னப்பவே இப்படி ஒரு விஷயமாகத்தான் இருக்கும்னு நானே நினச்சேன். ஆனால் நம்பவே முடியலை. அப்துல்லா இப்படி ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இத்தனை நாள் அவர் வைதேகியோடு பழகின்றிருக்காருங்கிறதை உங்கள் மாதிரியே எனக்கும் தாங்க நம்பவே முடியவில்லை. நானும் ராபர்ட்டும் ரொம்ப நாளாக தோஸ்துங்க. ஆனாலும் இன்னைக்கு சொன்ன இந்த விஷயத்தை அவன் இதுக்கு முந்தி சொன்னதே இல்லைங்க. இருங்க அப்துல்லா, காஃபி எடுத்துட்டு வரேன். முதல்ல அதை சாப்பிடுங்க, அப்புறம் இதை பற்றி பேசலாம் என்ற கௌசல்யா காஃபியை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். அவன் குடித்து முடித்ததும் இது நடக்கிற காரியமாக எனக்கு தோணலை அப்துல்லா. அவள் மனசில் என்ன இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவளே சம்மதிச்சா கூட நீங்கள் நினைக்கிற மாதிரி அத்தனை சுலபமில்லை. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் படு ஆச்சாரக்காரங்க. ஏன், உங்களிலேயே இது மாதிரி கலப்பு மனத்துக்கு சம்மதிச்சிட்றீங்களா என்ன? முதல்ல மதம் மாறணும்னு வற்புறுத்தீங்கள்ல. ஆனால் இவங்களோ நீங்கள் மதம் மாறினா கூட ஒத்துக்கிறவங்க இல்லை. ஏன்னா பிராமின்ஸ் இதை ஏற்றுக்கிறதே இல்லை. அதனால் ரொம்பவும் சிக்கல் ஏற்படும். இருந்தாலும் என்னாலான முயற்சிகளை செய்கிறேன் என்று கௌசல்யா கூறினாள். அது உங்கள் கையில் தாங்க இருக்குது. எப்படியாவது நீங்கள் தான் இதில் எதனாச்சும் செய்யணும். அந்த பொண்ணு கிடைக்கலனா ராபர்ட் உசிரியை விட்டுருவான். அது சரி, வேறு யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? வேறு யாருக்கும் தெரியாதுங்க. தோஸ்துங்கிறதாலே என்கிட்ட மட்டும்தான் சொல்லிச்சு ராபர்ட். வேறு யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லி வைங்க. என்னங்க நீங்கள், ராபர்ட் அப்படிப்பட்ட முட்டாள் இல்லைங்க. என்கிட்ட கூட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. என்னதான் முயற்சி பண்ணினாலும் வைதேகியை சம்மதிச்சாலும் இது குதிரை கொம்பை தேடின்னு கிளம்பின கதை தான் அப்துல்லா. உங்கள் வாயால் அது மாதிரி சொல்லாதீங்க சிஸ்டர். காலையிலே என்கிட்ட அதை பற்றி பேசினப்ப ராபர்ட்டுக்கு கண்ணிலே தண்ணி வந்துருச்சு. ஏன் தண்ணி ஏன் வரணும் என்று கௌசல்யா வினவினாள். ராபர்ட் வைதேகியை மணக்க விரும்புவதாய் சொன்ன அப்துல்லா அவளிடம் அது குறித்து பேசியதையோ அவள் மறுத்துவிட்டதையோ
கௌசல்யாவிடம் கூறவில்லை. அப்துல்லா சற்றே திகைத்துவிட்டு சொன்னான், உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேனே, வைதேகி முடியாதுன்னுச்சாம். அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. ராபர்ட் வைதேகியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான், நீங்கள் அதுங்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே ஒழிய, ராபர்ட் ஏற்கனவே கேட்டுட்டதையோ வைதேகி மாட்டினிட்டதையோ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீங்கள் எதையுமே பட்டுன்னு உடச்சி பேசினாத்தான் உண்மை நிலைவரத்தை புரிஞ்சுட்டு எந்த பிரச்சனையையும் அணுக முடியும். அப்துல்லா, என்னை மன்னிச்சிருங்க சிஸ்டர். ராபர்ட் முழுசையும் உங்ககிட்ட சொல்லிடத்தான் சொன்னான். நான் தான் பாதியாக சொன்னேன். கௌசல்யா சில வினாடிகள் வரையில் சும்மா இருந்துவிட்டு சொன்னால், வைதேகி எப்போ முடியாதுன்றாலோ அப்போ இது நடக்கிற காரியம் இல்லை. அப்துல்லா, எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். ராபர்ட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் தெரியும். ஆழமான மனுஷனை ஒழிய ரொம்பவும் எமோஷனல் டைப்பு. ஒன்று கிடக்க ஒன்று எதுனாச்சும் பண்ணிக்கிடுவான். கௌசல்யாவுக்கு சற்று ஆத்திரம் வந்தது. அப்துல்லா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ராபர்ட் பக்கம் நிறையவே பேசுகிறேன். அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து கல்யாணம் செய்துக்க சொல்லி என்கரேஜ் வேணாலும் பண்ணுறேன். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், வைதேகிக்கு துளி கூட இஷ்டமில்லைன்னா விட்டுறணும். யாரையும் கட்டாயப்படுத்தி லவ் பண்ண வைக்க முடியாது. அப்துல்லா, இல்லையா? உண்மைத்தாங்க. ஆனால் ஒருக்கா அது பேரண்ட்ஸுக்கு பயந்துக்கிட்டு அது மாதிரி சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அது மனசை மாற்ற பார்க்கணும். அது மாதிரினா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். அப்துல்லா சிறிது நேரத்துக்கெல்லாம் புறப்பட்டு போனான். அவன் தலை மறைந்ததும், யாரடி அந்த பையன், எதுக்கு வந்தான் என்று அவள் அம்மா விசாரித்தாள். பார்வை கூர்மையாய் கௌசல்யா மீது படிந்திருந்தது. ஏதோ ஆஃபீஸ் விஷயமா? என்னமோ வைதேகினான். ஆமாம்மா, வைதேகி ஆஃபீஸுக்கு வரலை. அவள் பாதி முடித்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றின சந்தேகத்தை கேட்கறதுக்காக வந்தான். அவள் பாதி முடித்த வேலையை பற்றி அவகிட்டனா அவன் கேட்கணும். எரிச்சலை அடக்கி கொண்ட கௌசல்யா, அந்த வேலையை நான் தான் முதல்ல செஞ்சுன்னு இருந்தேன். அதான் என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டுன்னு போகிறான். லலிதா வேறு ஒன்றும் கேட்காவிட்டாலும் மகளை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனாள். அம்மா தன் பேச்சை நம்பவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அவள் தனக்குள் சிரித்து கொண்ட போதிலும் தன்னையும் அப்துல்லாவையும் இணைத்து அம்மா ஏதும் சந்தேகப்படாதிருக்க வேண்டுமே என்கிற கவலை ஏற்பட்டது. அவள் சிந்தனையுடன் உட்கார்ந்தாள். ஒரு பெண்ணுக்கு துளியும் விருப்பமில்லை என்பதை தெரிந்த பிறகும் கட்டாய காதல் செய்ய பார்க்கும் ராபர்ட்டின் மீது ஆத்திரமும் இரக்கமும் ஒரு சேர அவளுக்கு வந்தன.